மட்டும் உண்டான கோவில்கள் இப்ப சொல்ல போறீங்க. எஸ், இந்த இது வந்து சப்ஜெக்ட்ல வரல. இந்த சப்ஜெக்ட் வந்து தனி சப்ஜெக்ட், இதை நீங்க எழுதிக்கலாம். பணவரவு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, கைக்கு வந்தது வாய்க்கு எட்டல, என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா என்ன பண்ணாலுமே அதை ரீச் ஆக முடியல. இப்படி பண வரவு, ஒரு தொழில் செஞ்சிருக்கோம், இப்படி பண வரவு உண்டு பண்ணக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு 10 கோயில். இந்த கோயில் அப்படிங்கிறது எல்லா ராசியினர், நட்சத்திரனர் யாரு வேணாலும் இதை நீங்க போகலாம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய லைஃப்ல இருக்கு. சரி, அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள். திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள். எல்லாரும் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ராசிக்கு இந்த கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லுது. நான் வந்து எப்பவுமே சொல்ல மாட்டேன். நீங்க நிச்சயம் இந்த 10 கோயிலை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போயிட்டு வாங்க, உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உண்டு பண்ணும். அதுல முதல்ல இருக்கக்கூடியது திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயில். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், ரங்கநாதர் கோயிலுக்கு நீங்க நிச்சயம் போகணும். இப்ப நான் சொல்லக்கூடிய அனைத்து கோயிலுக்குமே உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு முறையாவது ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்து நீங்க போயிட்டு வந்துருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில கொண்டு போகும். சரிங்களா? அடுத்தது ஒப்புளியப்பன் கோயில். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோயிலெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே பலனளிக்கும். சும்மா கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன கோயில் நீங்க வந்து தேடிட்டே இருக்கக்கூடாது. ஆலங்குடி குருஸ்தலம், இப்ப இந்த கோயில் சொல்றதெல்லாம் உங்களுடைய கிரகங்களுடைய வலிமையான ஒரு ஸ்தலம்னு சொல்லலாம். குரு பகவானுக்கு உகந்த ஸ்தலமா ஆலங்குடி குரு பகவான். அப்ப அங்க போனா குரு தோஷம் நிவர்த்தி ஆயிடும். நம்மளுக்கு குருனா நல்ல ஒரு பணப்புழக்கம், நகைகள் வாங்கக்கூடியது, நம்ம வந்து ஏதாவது பேங்க்ல வச்சிருந்தோம்னா அதை மீட்கக்கூடியது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் அதுல இருந்து கிடைக்கும். திருநள்ளாறு சனி பகவான் கோயிலும் கூடையே குச்சனூர் சனி பகவான் கோயிலும், இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். திருநள்ளாறும் அடுத்தது குச்சனூர். திருநள்ளாறு விட குச்சனூருக்கு பலம் ரொம்ப அதிகம். பழைய புராணங்கள் எடுத்துட்டீங்கன்னா திருநள்ளாறு தான் வந்து நவகிரக கோயில்னு சொல்றீங்க. ஆனா குச்சனூர் வந்து சுயம்பு வடிவத்துல தன்னுடைய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய கோயில் வந்து குச்சனூர் தான். ஏன்னா அவர் தான் வந்து மூலவரும் அவரே தான். எப்பவுமே மூலவர் ஸ்தானம் எதுவோ அந்த கோயில் அவங்களுக்கு ரொம்ப பலம். அப்படி குச்சனூர் சனி பகவான் கோயில மூலவர் அவரே இருக்கும்போது அந்த கோயிலுக்கு அவர் பலம் அதிகமாக உண்டு பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன சூட்சம முறையில நம்மளுக்கு நூல்கள்ல இருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயில். இந்த கோயிலுக்கு நம்ம மன அமைதி இல்லைன்னு வச்சுக்கோங்க. மன அமைதி இல்லாம போனாவே பணத்தட்டுப்பாடு சீக்கிரமா நம்மளுக்கு வந்துடும். அப்ப இந்த மன அமைதியை வந்து அங்க போனா நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும். நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு ஆற்றல் கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது காஞ்சி காமாட்சி அம்மன் வந்து நம்ம சொல்லுவாங்க முப்பெரும் தேவிகளை, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விஷாலாட்சி. இந்த 3 பேருமே வந்து முப்பெரும் தேவிகள். இவர்களுடைய அம்சம்தான் அத்தனை கடவுள்களையும் பிரிக்கப்பட்டு பராசக்திங்கிற ஒரு அம்சம் வந்து எல்லாம் பிரிக்கப்பட்டது. அப்போ வீரத்துக்கு யாரு, போருக்கு யாரு, ஆற்றலுக்கு யாரு, விவேகத்துக்கு யாரு, அறிவுக்கு யாரு, இந்த முப்பெரும் தேவிகளே அத்தனை விஷயங்களும் உள்ளடக்கியது. அப்ப காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது பழனி முருகர். போகர் முருகனுடைய நவபாஷான சிலையை வந்து அருளிய ஒரு பிராப்தம் நம்மளுக்கு, அது பழனி முருகன். இந்த பழனி முருகனுக்கு சொல்லவே வேண்டாம் விசேஷம். அங்க போயிட்டு வந்தாலே ஆற்றல் அதிகமா இருக்கும். ஒரு வாழ்க்கையில ஒரு பணப்பழக்கம் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த அமைப்புல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர். 6 படை வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு படை வீடு வந்து திருச்செந்தூர்ல, நம்ம அதையும் சொல்லிட்டோம். பழனிக்கு அப்புறம் திருச்செந்தூர் சொல்லியிருக்கோம். இந்த திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தா என்ன வரும்னா ஏற்றம், வாழ்க்கையில ஏற்றம்ங்கிறது முன்னேற்றம், தன்னம்பிக்கை, இது எல்லாமே அதிகமா இருக்கும். அப்ப நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர்றப்போ என்ன ஆகும், நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், பணத்தட்டுப்பாட்டுல இருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை நம்மளுக்கு சீக்கிரமா கிடைச்சிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியனார் கோயில்.
நவகிரகங்கள்ல முதன்மையான ஒரு கிரகம்னா சூரியன். அடுத்தது பிரபஞ்சத்துல சித்தர்கள்ல முதன்மையானவர் வந்து சூரிய தேவர் தான். சூரியனை வழிபட்டு எல்லா காரியங்களும் செய்வதுதான் சூரிய நமஸ்காரம். எல்லா தெய்வங்களும் இருக்காங்க, ஆனா சூரிய நமஸ்காரம் தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். சூரிய உதயத்துல இருந்துதான் நல்ல நேரத்தையும் கெட்ட நேரத்தையும் பிரிக்கிறோம். நீங்க சூரியன் அஸ்தமானதுக்கு அப்புறம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பிரிக்கிறதே இல்லை, நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? அப்போ சூரியன் தான் முதன்மையான ஒரு ஸ்தானம், அவர் தான் முதன்மையான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சூரியனார் கோயிலுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு முதன்மைங்கிற ஒரு பதவி கிடைக்கும், அரசு மரியாதை கிடைக்கும், நம்மளுக்கு அங்கீகாரம். மெயினான விஷயம் அங்கீகாரம். நம்மளுக்கு ஒரு அங்கீகாரங்கிறது ரொம்ப முக்கியம். ஐடென்டிஃபை, நம்ம வந்து இன்னார் அப்படிங்கிற ஐடென்டிஃபை வந்து சூரியன் தான் கொடுப்பார். அப்ப அந்த கோயில், இப்ப நான் எவ்வளவு கோயில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? 11 கோயில் சொல்லியிருக்கேன். அப்ப அந்த லாபத்தோட சேர்ந்து 11 கோயில்கள். இது உங்க வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயம். நிச்சயங்க இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி கோயில்கள்ல வந்து நீங்க எடுத்து இதெல்லாம் நாங்க சூட்சமமா ஒருத்தர் வராங்க கஸ்டமர், இதுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இந்த கோயிலுக்கு ஒருத்தர் வாழ்க்கையில ஃபுல்லா போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில கீழே இறக்கம் இருக்கவே இருக்காது, முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும். அப்ப இந்த உள்ளடங்கிய இந்த 11 கோயில்கள் உங்க வாழ்க்கையில போயிட்டு வர்றது சிறப்பான விஷயங்கள். நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எனக்கெல்லாம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் யாராவது கொடுத்தாங்கன்னா நான் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்குவேன். அப்போ நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை நோட் பண்றதுக்கே ஒரு பிராப்தம் வேணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில அது உங்களுக்கு உள்ளடங்குதா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மன விஷயங்கள் வந்து ஒரு நிலைப்படுத்துதா, இதை நீங்க அனுபவிக்க போறீங்களா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து மேடம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க, அழகாக கமெண்ட் போட்டுருக்காங்க. நல்லா இருக்கு மேடம் உங்களுடைய கதவுகள் சொல்லிட்டு நிறைய கமெண்ட் மேடம். 333 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சப்ஜெக்ட் ரொம்ப விரிவான சப்ஜெக்ட், பொறுமையா தான் நீங்க பார்க்கணும். இதுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நாங்க அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்குறோம். நான் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணி நான் நிறைய பழைய நூல்கள்ல தாங்க நான் படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய அப்பா வந்து நிறைய புராணங்கள் இதெல்லாமே எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ மக்களுக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது, இன்னும் நிறைய நீங்க அனுபவிக்கணும், நிறைய முன்னேற்றம் ஆகணும். யாருமே வறுமையில இருக்கக்கூடாது, யாருக்குமே எனக்கு இது கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் இந்த விஷயங்கள் கொடுக்குறேன். இந்த கோயில்களை எப்பொழுதும் ஒரு பொக்கிஷமா நீங்க வச்சுக்கோங்க. அதுக்காக மற்ற கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தமே கிடையாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோயில்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு கோயில், பணவரவை உண்டு பண்ணக்கூடிய கோயில், முன்னேற்றம் தரக்கூடிய கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எந்த தடங்களும் இருக்காது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துதான் நான் வீடு கட்டினேன் நீங்க சொல்லுவீங்க. 11 கோயில்கள் நான் சொல்லியிருக்கேன். சனி பகவானுக்கு மட்டும் 2 கோயில். ஏன் சொன்ன அப்படின்னா அது அந்த சூட்சமத்தையும் உங்களுக்கு சொல்லிதான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் வந்து திருநள்ளாரை தான் நீங்க முதன்மைன்னு சொல்றோம், ஆனா நான் வந்து ஆராய்ச்சி பண்ணதுல குச்சனூர் தான். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஓகேங்களா? இதை நீங்க ஒரு பொக்கிஷமா பயன்படுத்தினாவே உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சுன்னு. ஓகே, அடுத்தது